அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீ கனகதாரா சேனல் மூலியமா உங்களை அனைவரையும் காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று அ நாம பார்க்கக்கூடிய ஒரு இதுன்னா, ஆலயம் தரும் அற்புதங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்று ஒரு ஆலயத்த பத்தி மிக சிறப்பான முறையில அந்த ஆலயத்தினுடைய வரலாறும், மற்றும் அங்கு நடக்கக்கூடிய அற்புதங்களும், என்ன விதமா அந்த தெய்வம் மக்களுக்கு அருள்பாலிச்சிருக்குது, என்ன விதமான வேண்டுதல்கள்லாம் நிறைவேத்தியிருக்குது, மக்களுக்கு என்ன விதமான மகிமைகள பண்ணியிருக்கு, அப்படிங்கிறத பற்றி நம்மிடையே அனுபவபூர்வமான கருத்துக்கள பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. அஸ்ட்ரோ நிவேதா மேடம் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. மேடம், நீங்க ஆரம்பிங்க. வணக்கம் மேடம். எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆன்மீக ஸ்தலமானது இருக்கங்குடி மாரியம்மனை பத்தி. இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சாத்தூர் பக்கத்துல இருக்க ஒரு இது. இது ஆதி காலத்துல ஒரு சித்தர் மகாலிங்கம், தானிப்பாறையில இருக்க மகாலிங்கம் என்ற மலையில தவம் இருந்து அம்மாள நேரா பார்க்கணுங்கிறதுக்காக தவம் இருந்து தவம் இருந்தனால அந்த அம்மாள் இருக்கன்குடிங்கிற இடத்துல நான் 2 ஆற்றுக்கு நடுவுல உங்களுக்கு தரிசனம் தர்றேன்னு சொன்னனால, அந்த சித்தர் அந்த அந்த இடத்துக்கு வந்தனால உருவானதான் இந்த மாரியம்மனோட ஸ்தலம். ஆதி காலத்துல அந்த அம்மன் அங்க அருள் பாலிச்சனால, அவ சித்தருக்கு காட்டுனனால, அந்த ஆஹ் அந்த அம்மனோட சிலையவே அந்த சித்தர் வடிவமைச்சு உருவான ஸ்தலம் இது. இது காலப்போக்குல இந்த அம்மன் மண்ணுக்குள்ள புதைஞ்சனால, மண்ணுக்குள்ள புதைஞ்சு போய் அதுக்கப்புறம் இந்த கோவிலே இல்லாம இருந்தனால, அந்த கிராமத்துல ரொம்ப நோய் தொற்று ஏற்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும்போது அங்க விவசாயம் ரொம்ப சிறப்பா நடைபெறும். அந்த விவசாய பூமியில அந்த காலத்துல ஒரு சிறுமி விவசாயம் பண்றதுக்கு போகையில மாடு மேய்ச்சி போகையில அங்க சாணத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து சாணத்தை எடுக்கையில சாணக்கூடையே அந்த இடத்த எடுத்து எடுக்கையில எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. கூடை எடுக்க வராம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கூடையை எடுக்க ட்ரை பண்ண போயில எடுக்க முடியலங்கவும், அங்க இருந்த ஒரு சிறுமி ரூபத்துல அம்மன் அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஆஹ் இந்த பூமிக்குள்ள புதைஞ்சு இருக்கேன். என்னை வெளியே எடுத்து நீங்க என்னை தரிசனம் பண்ணா, என்னை வழிபட்டா உங்களுக்கு சிறப்பா சிறப்பா செய்வேன். கிராமம் செழிப்பா இருக்கும். ஊர் மக்கள் நோய் வேகமா குணம்னால அந்த கிராமத்துல இருந்து அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த அம்மாளை வெளியே எடுத்து கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, 2 இதிகாசத்துல வந்திருக்க 2 புனித நதிகளை வச்சு அந்த கோயில் 2 நதிகளுக்கு நடுவுல இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு எல்லா எல்லா அம்மன் கோவில்லையும் அம்பாள் இடது கால மடக்கியும் வலது கால தொங்க விட்டும் தான் இருப்பாங்க. ஆனா இருக்கங்குடி மாரியம்மன் ஸ்தலத்துல மட்டும் அம்மாள் வலது கால மூடியும் வலது கால மடக்கியும் இடது கால தொங்க விட்டும் இருப்பாங்க. இதோட சிறப்பு என்னன்னா, உலகத்துல இருக்க அனைத்துக்கும் மூல காரணம் நான் தாங்கிறத அம்மன் தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு அமைப்புல இருக்காங்க. இன்னொன்னு, இந்த கோவில் அம்மாள் சிவனோட அம்சமா இருக்கனால அம்மனுக்கு முன்னாடி நந்தியும் அமைச்சிருக்காங்க. அடுத்து 2 அற்புத ஆறுக்கு நடுவுல இந்த கோயில் இருக்குன்னு சொன்னோம். அது என்னென்ன ஆறுனா வைப்பாறு, இன்னொன்னு அர்ஜுனாறு. வைப்பாறுங்கிறது இதிகாசத்து ராமாயண காலத்துல ராமர் இலங்கையை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போது ஆஹ் இந்த இந்த இடத்த சேரும் போது அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கையில ராமரோட கூட ஒருத்தர் அகத்திட்டு எல்லாரையும் சேர்த்து ஒரு குடத்துல பூமிக்குள்ள புதைச்சிருக்காங்க. நீங்க உங்க வில்ல வச்சு அதை எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும்னு சொன்னனால ராமர் வில்லால் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த புண்ணிய ஸ்தலம் தான் வைப்பாறு. ஒரு வைக்கப்பட்ட இடத்துல இருந்து வெளியே வந்த நீர் வைப்பாற காலப்போக்குல வைப்பாறுங்கிற ஆறு நம்மளுக்கு உருவாச்சு. அடுத்தது அர்ஜுனா ஆறு. அர்ஜுனா ஆறோட வரலாறு என்னன்னா, நம்ம மகாபாரதத்துல பாண்டவர்கள் 5 பேரும் இந்த மகாலிங்க மலைக்கு வந்து சேரும் போது அர்ஜுனனுக்கு இது ரொம்ப தாகம் ஏற்பட்டு அர்ஜுனனால தண்ணி எங்கேயும் தேடி அர்ஜுனனுக்கு தண்ணி கிடைக்கலங்கவும் பூமியை நோக்கி கங்கா தேவியை தூக்கி தவாங்க. அந்த தவம் இருந்து அங்க அங்க தோண்டி எடுக்கப்பட்ட நதி தோண்டி எடுக்கப்பட்டனால வந்த தீர்த்தம் அர்ஜுனா நதி ஆயிட்டு.
இந்த அர்ஜுனா நதியும் வைப்பாறும் சேர்ந்து இந்த ரெண்டு நதி ஆற்றுக்கு நடுவுல தான் நம்ம இருக்கன்குடி அம்மன் வந்து அருள் தராங்க நம்மளுக்கு. இரு கங்கை ஒன்று சேர்ந்து உருவானதான் இரு கங்கை குடின்னு நம்மளுக்கு வந்தது. அது காலப்போக்குல மருவி இருக்கன்குடியா நம்மளுக்கு இப்ப மாறி இருக்கு. அடுத்து இங்க வந்து பல மக்கள் வந்து பல நேர்த்திக் கடன்கள் வச்சாலும், எல்லா மாரியம்மன் கோயில்ல இருக்க மாணிக்கு மாவிளக்கு, ஆயிரங்கண் பானை, அக்னி சட்டி, அலகு குத்துறது, இப்படி எல்லா மாரியம்மன் கோயில்ல இருக்க சிறப்பான நேர்த்திக் கடன் வச்சாலும், இந்த இருக்கங்குடிக்கே உரிதான ஒரு நேர்த்திக் கடன் என்னன்னா, வை அ வை வைனம் இருத்தல். வைனம் இருத்தல் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பிரார்த்தனைய வச்சு, அந்த பிரார்த்தனை நிறைவேறுற வரைக்கும் அந்த ஸ்தலத்திலேயே தங்கி, அந்த ஸ்தலத்துல தர பிரசாதத்தையும், அங்கேயே நம்ம தங்கி அந்த பிரசாதத்த சாப்பிட்டு, அந்த பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும், அந்த கோவில்ல இருந்து அம்மனுக்கு நன்றி சொல்லி வர்றது. பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாளுக்கு நன்றி சொல்லி வர்றதுதான் வைனம் வைனம் இருத்தல். இது வந்து இந்த கோயில்ல இப்பயும் நடைபெற்று இருக்கு. இப்போ வரைக்கும் மக்கள் கோயில்ல தங்கி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. அடுத்து வந்து இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு அம்மை நோய், கண் சார்ந்த நோய்க, அதுக்கப்புறம் இந்த தீய சக்தினால வரக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் பேய் பிடித்தல்ம்பாங்கல்ல, அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் மனநோயால பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோவில்ல வந்து சிறப்பா தரிசனம் இது நல்லா தீர்வ தராங்க அம்மாள். அதுக்கடுத்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அங்க தங்கி, மறுநாள் காலையில நம்ம அம்மாள் தரிசனம் பெற்று வந்தோம்னா, நாள்பட்ட நோய் கூட விரைவில் நம்மளுக்கு குணமடையுங்கிறது ஐதீகம். ஆம், அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்துல சந்திரனோட ராகு கேது சேர்ந்திருக்குது, குருவோட ராகு கேது சேர்ந்திருக்குது. இதுக்கெல்லாம் இதனால பல பிரச்சனைகள் நம்ம ஜாதக ரீதியா நம்ம அனுபவப்பட்டு வருவோம். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்ல வந்து அவங்க நேர்த்திக்கடன்லாம் வச்சு பிரார்த்தனை வச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா விரைவில குணமடையும். அதுக்கப்புறம் பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆகுது, பொருளாதாரத்துல ரொம்ப பின்னடைவு வருது. இதுக்கெல்லாம் இருக்கங்குடி மாரியம்மன் நல்லபடியா நம்மளுக்கு அருள் தராங்க. சித்திரை மாசம், ஆடி மாசம், தை மாசம் தான் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகிறது. நம்ம அனைவரும் இந்த மாரியம்மன் கோவிலை சென்று வழிபட்டு நல்ல தீர்வை காணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேடம். மிக்க மகிழ்ச்சி. மிக அருமையான முறையில அந்த கோவிலுடைய ஸ்தல வரலாற பற்றி சொல்லியிருக்கிறீங்க. அந்த கோவிலுக்கு போனா அவர்களுக்கு என்ன விதமான வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம்.